மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய தலைப்பு கைப்பிடியை விட்டு கலன்ற கத்தியல் என்ற தலைப்பு. இதனுடைய ஆதார வசனம் நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடங்காத மனுஷன் பதிலடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஒரு மனுஷன் பொறுமையா இருந்து கோவப்பட்டா கையை பிடிச்சிட்டு தெரித்து தறிகெட்டு ஓடும் கத்தியை போன்று இருக்கிறான் என்ற சொல்லுக்கு ஆளா இருக்கிறான். ஒரு தச்சன் கத்தியிலே உபயோகிக்கும் போது அப்படி நடப்பதை குறிக்கும் சொற்றொடர் இது. அப்பொழுது பல காரியங்கள் நடைபெறும். முதலாவது, அந்த உடைந்த கத்திகளை கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே தண்டகத்தை விட்டு விரும்பவனும் உபயோகமற்றவனாய் மாறி இருக்கிறான். 2வது, தறிகெட்டு ஓடும் சுத்தியலை செல்லும் வழியில் வருபவர்களுக்கு அது சேதத்தை உண்டாயிருக்கும். கோபப்படும் மக்களும் தங்கள் செய்வதும் இன்னதென்று அறியாமல் சரீரத்திலும் உணர்வுகளிலும் சேதங்களை உண்டாக்குகிறார்கள். 3வது, கெட்டுப்போன சுத்தியலை அல்லது அது விளைவித்த சேதங்களை சரிப்படுத்த அதிகமாய் நேரம் தேவைப்படுமா? சங்கீதம் 37:8 வசனத்தின் மூலமாய் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு என்று கூறுகிறது. நீதிமொழிகள் 15:1 மெதுவாக பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களே கோபத்தை எழுப்பும் என்று சொல்லியிருக்கிறது. உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிடுருஷ்டம் உள்ளது என்று நீதிமொழிகள் 27:4 கூறுகிறது. எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் உங்களை விட்டு நீக்கப்பட கடவது என்று பவுல் கூறுகிறார். எபேசியர் 4:26-27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணியக்க கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். நம் ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நான் என் கோபத்தை அடக்க முயற்சி செய்தும் பலமுறை தோற்று போகிறேன். ஆகையால் உறவுகளை இழக்கிறேன். இன்று உம்மிடத்தில் என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன். இனி உமதாவியின் துணையால் பொறுமை காத்து சமாதானம் அடைய கிருபை தாரும். என் வார்த்தைக்கு காவல் வைக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.